என்னை யார் என்று அறிந்தாய் என்று தெரியாது. என்னை உற்றுமார் கைலாய பரமன் மூர்த்திகளால் இருக்க முடியாத பரம கடவுள் கைலாயத்தில் இருக்க முடியாது. அந்த பரமனுடைய இடமாகத்தே இருக்க முடியாது. அதாவது உமையவள் பார்வதா. போய் புழுறாங்க நான் என்ன கும்பிடுறேன்? என்ன பண்றது? எல்லாம் வயசானவங்களா வரீங்களா? என்ன பண்றது? அதாவது இடபாகத்தில் இருக்க முடியாது உமா பார்வதி இந்த உருவம் எப்படி வந்தது? கைலாய பரமன் இடபாகத்தில் இருக்க முடியாத உமையவள் பார்வதா. நியாயம் என்பது ஒன்றுதானே? உண்மைதானே? அப்படி கைலாய பரமனுடைய வேலை படியளர்க்கக்கூடிய வேலை. ஆமா, படியளர்க்கக்கூடிய பரமன் தொழில். ஆனால் எனக்கு கைலாய பரமன் பார்வதா படியளர்க்க செல்கிறேன் அப்படி என்று தெரிவித்தார். அவர் தொழிலுக்கு போறார். ஆமா, அவங்க மேலே அவங்க பாக்குறாங்க. நீதான் கடவுள். உட்கார்ந்த இடத்துல படியளக்க கூடாதா? என்னுடைய கேள்வி என்ன? நீ படியளக்க போற, நீ ஒரு கடவுள், முதல் கடவுள் பெருமையா மாறு தட்டி சொல்ற. நான் தான் பெரிய கடவுள் அப்படிங்கிற. என் உட்கார்ந்த இடத்துல இடபாகத்துல என்ன வைத்து நீ படியளக்க வேண்டும். அப்ப உன்னுடைய திருட்டு எண்ணம் என் சக்காலத்தி இருக்கால கங்கா தேவி அவளை தலையில வச்சுக்கிட்டு என்னை இடபாகத்துல வைத்து என்னை இறக்கி விட்டு அவளை கொண்டு நீ படியளக்க செல்வதை நான் விடுவானா? பாத்திய எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இருக்க வேண்டியதான் சந்தேகம். ஏன்னா என்னால வந்ததுடா, என்னால வந்தது சந்தேகம் ஏற்பட்டது. இந்த கைலாய பரமன் படியளப்பது மெய்யா பொய்யா என்று அறிய வேண்டும். அப்படி என்று நான் என்ன செய்தேன்? கைலாய பரமன் பர்வதா ஆனை முதல் எறும்பு வரை அனைத்து இருக்கும் பாறைக்குள் இருக்கும் திரைக்கும் கற்பில் இருக்கும் சிசுவுக்கும் நான் அப்படி என்றார். அவர் தொழில். ஆமா ஐயா, படியளக்க போறீங்களா? போயிட்டு வாங்க. தடுக்க கூடாது. நாலு கோவக்காரன் ஏதாவது சவுத்து கொடுப்பாரு. நமக்கு அந்த வேலை போயிட்டு வரட்டும். அவங்க வேலைக்கு தானே போறாங்க. அப்படி என்று மனம் பொறுத்து அனுப்பி வச்சா. சரி, இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? என் எனக்கு இவ்வளவு என்ன சொன்னாலும் ஆத்தாடி ஆத்தாடி அம்மா உங்க கைலாய பரம படியளக்க செல்ல இமயமலை சாரல் வருமா? உங்க சக்காலத்தி கங்கா தேவியை வைத்து உல்லாசத்தோடு இருக்கிறார்கள். அப்படி என்று கூட நான் இதை அறிந்து இதை சந்தேகப்பட்டு பாடி சாகருக்கு ரோதருக்கு அப்படி என்று ஒரு எறும்பை பிடித்து வர சொன்னேன். எறும்பை பிடிச்சிட்டு வந்தாங்க. ஒரு சிமிலேட்டர் வாடி. ஆமா, ஒரு சிமிலேட்டர் வந்தா ஒருத்தன் எறும்பு முடிச்சுட்டு வந்தான். அவன் கையில அழுக்கு நம்ம கூட இருக்க கூடாது கையாள சொல்லி நெவத்துல வந்து இல்லாம அழுக்கு இல்லாமல் ஒரு எறும்பை பிடித்து அந்த சித்தெரும்பை பிடித்து சிமில அடைத்தோம். இதுல தப்பு ஏதாவது இருக்கா? தப்பு இருக்கா? அப்படி அடுத்த உடனே கைலாய பரமன் போய் வந்தார். படியளந்து வந்தார். கைலாய பரமா பாமர மக்களுக்கு அனைவருக்கும் படியளந்தாயா அப்படி என்று தெரிவித்தார். பர்வதா படியளந்து விட்டேன் அப்படி என்றார் கைலாய பரமன். அதிலே தவறு கிடையாது. அவரு ஏதாவது செய்யறார். ஏங்க நீங்க யானை முதல் எறும்பு வரை படியளந்தது உண்மையா? உண்மை. இந்த சிமில இருக்க முடியாது எறும்புக்கு படியளந்தாயா? இதுல எப்படி நான் என்ன சின்ன மூணு
ஏன்னா எல்லாத்தையும் படைச்சவன் நான் அடைச்சு வச்சனா இதை பார்த்தார் கைலாய பரமன். பர்வதா என்ன தெரிவிக்கிறாய்? அந்த எறும்பை விடு அப்படி என்றார். எறும்பை திறந்து பார்த்தால், சிமிழை திறந்து எறும்பை பார்த்தால் 3 வேளை உமியை அது கக்கி வருகிறது. ஒரு நாள் 3 வேளை உமியை இது என்ன பார்த்தார் கைலாய பரமன். அடியா பார்வதா அப்படி அப்படியா சொல்றாங்க. அப்போது பார்த்தார் கைலாய பரமன். அடி பாவி, அடி சண்டாளி, அடி துரோகி, இப்படி செய்துவிட்டாயே. ஒரு வாயில்லாத ஜீவன் அந்த எறும்பை பிடித்து இந்த சிமியில் அடைத்து அது துரோகத்தை ஏற்றாயே. ஐயா கைலாநாதா பரம்பொருள வேண்டாயா, நான் செய்தது தவறையா அப்படி என்று அழுதேன், கெஞ்சினேன். கேட்டாரா? கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். என்ன சாபம்? அதாவது காசி நதி காசி போகும் பாதை. ஆமா, அதாவது நதியிலே ஒரு கம்பத்தை தட்டி அதிலே ஊர்வசி நாட்டி அதிலே என்னை கடும் தவம் செய்ய சொன்னார். ஐயா கைலநாதா, நீங்க சாபம் கொடுத்தது உண்மை. உங்கள் சாபத்தை மாற்ற முடியாது. ஆமா, மூலியாகவும் காலியாகவும் பேயாகவும் காட்டேரியாகவும் இப்படி 7 பிறவி போகும்படி சாபத்தை கொடுத்தீர். ஆனால் ஐயா, நான் பூஜை செய்வதா, நந்தவனத்திலே மலர்கள் எடுப்பதா அப்படி என்று அழுதேன், கெஞ்சினேன். பார்வதா, எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும், எனக்கு ஒரு துணைக்கு ஒரு காவலுக்கு ஆள் வேண்டும். ஆமா, அப்படி என்று கேட்டேன். கேட்ட உடனே பார்வதா, உனக்கு ஒன்னிடத்திலே இருப்பது 4 பிள்ளை. முருகப்பெருமான் வேணுமா? முருகப்பெருமான் வேண்டாம், அவன் 2 பொட்டாட்டிக்காரன், அவன் திண்டாட்டான், அவன் வேண்டாம், அவன் பொட்டாட்டி விட்டு அவன் ஓடி விடுவான். ஐநாறு வேணுமா? ஐநாறு வேண்டாம், அவன் எல்லையை காவல்காரன், அவனும் 2 பொட்டாட்டி தான். எல்லையை காப்பானா, பொண்டாட்டிய பாப்பானா, தாயா பாப்பானா, அவனும் வேண்டாம். வீரன் இருக்கானே, அந்த பிள்ளை வேணுமா? அவன் எங்க போவான்? என்ன பண்ணுவான்? அவன் எங்க முப்பூசை படையில, எங்க சாராயம், கல்லு, கருவாடு, இது எங்க இருக்கோ அவன் அங்க போறான். அதுக்கு பிரியப்பட்டவன் அவன். விநாயக பெருமான் இருக்கானே, என் பெரிய புள்ள, அவன் வேணுமான்னு கேட்டான். இவன் என் பெரிய புள்ள இருக்கானே, அவன் எவனாவது திருடனை பிடிப்பானா? ஓட முடியுமா? பானை வயிறு, சப்பானி காது போட மாட்டான். அது எங்க ஓடும்? எங்க உட்கார்ந்து இருந்தா சாப்பிட்டு உட்கார்ந்துருப்பான். அந்த பிள்ளையும் வேண்டாம். ஐயா கைலாயநாதா, இந்த வனம் புதியது, என் சாபம் புதியது. ஆனால் எனக்கு பிள்ளையும் புதுசா வேணும் அப்படி என்று தெரிவித்தேன். பார்த்தார் கைலாய பரமன் முருகப்பெருமானுடைய மந்திரத்தை உச்சரிப்பு செய்து ஆதான பொருள், அந்த பொருளின் பிரகாரம் என் பிள்ளையாக இருக்கும்படியான முருகப்பெருமான் கம்பத்தடியிலே கம்பத்தடியா என் கண்ணே அப்படி என்று கம்பத்திலே பிறந்ததுனால என் பிள்ளைக்கு முதல் பேரு கம்பத்தடியா. என் பிள்ளை பிறந்தானே முத்து, அவன் கழுத்திலே ஆமா பல்வரிசை அப்படி இருந்தனாலே காத்த முத்து, வனம் காத்தனாலே என் பிள்ளைக்கு வனம் காத்தான். இப்படி என் பிள்ளையை வைத்து என் பிள்ளை சரிவரைய காவல் புரிந்தார். சரி, எந்த குறையும் கிடையாது. தாய்க்கு மலர் எடுத்து கொடுப்பான், காவலை சரியாக செஞ்சான். என் தவத்துக்கு எந்த ஒரு விக்கிரம் வராமல் என் பிள்ளை சரியாக தவறு இருக்கா? இந்த கைலாய பரமனிடத்தில் இருக்கும்படியான கன்னிகள் 7 கன்னிகள், ஆகாய கன்னிகள். இந்த ஆகாய கன்னிகள் பூலோகம் வந்தார்கள். பூலாதி வழியாக பூலோகம் சார்ந்து என் பிள்ளை காக்கக்கூடிய நந்தவனத்திலே நதிக்கரையிலே நீராடி விட்டு மலர்களை கொய்து இவர்கள் கைலாய பரமனுக்கு பூஜை செய்வது கேட்டு சென்றார். பழக்க வழக்கம் அப்படி இருக்க என் பிள்ளை ஓடி வந்தான். இது என்ன ஆச்சரியமா இருக்கு? ஜலமாகப்பட்டது குழம்பு இருக்கு, நந்தவனமாகப்பட்டது மலர்கள் களவாடி இருக்கிறார்கள். யாரா இருக்கிறார் அப்படி என் பிள்ளை ஆராய்ந்து பார்த்தால் அவருக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் என் பிள்ளை அறிவாளி, கருத்து உள்ளவன். எப்படியா இருந்தாலும் ஆமா என் பிள்ளை வந்தாரா, நேற்று வந்தவர்கள் இன்று வருவார்கள் அப்படி என்று
சரகொண்ட மரத்திலே என் பிள்ளை பதுங்கி இருந்தார், காவல் புரிந்தார். இவரை வந்தால இவரை வந்து நந்த வளர்த்த பூ மலர்கள் படித்து இவள் நதியில வந்து குளிக்கிறவள் யாரும் துணி கட்டி குளிக்க கூடாதா? இவளை நிறுவனமாக இவரை ஆடையை கடட்டி கரையோரத்தில் வைத்து இவர்கள் நீராடினார்கள். இந்த 7 கன்னிகள், இந்த 7 கன்னிகள் நீராடிய உடனே என் பிள்ளை ஓடி வந்தான். ஆனால் 7 கன்னி, இந்த 7 கன்னியில 6 கன்னிகள் மூத்த கன்னி, தாய்க்கு சமம், வயதுல பெரியவர்கள், தாய்க்கு சமம். அந்த 7 கண்ணில 6 கண்ணியுடைய சேலையை நீக்கி அந்த இளைய கண்ணி வயதில் சின்னவன், அவனுடைய சேலையை எடுத்தால் அதுல எந்த ஒரு குற்றமும் அல்ல என்று என் பிள்ளை அந்த இளைய கண்ணியுடைய சேலையை எடுத்து ஒழித்தான். சரி, இதுல என்ன தவறு? தவறு செய்தவருக்கு தண்டனை கொடுத்தான். இந்த 6 கன்னிகளும் அந்த வந்து ஆடை அணிந்து இந்த 7வது இளைய கன்னி அவருடைய ஆடை மட்டும் அல்ல, இவளை கூப்பிடறாலும் இவன் வந்து பாதி பொடவை கிழிச்சு அழிஞ்சு வா அப்பாட்ட போனா இவன் போக வேண்டியதானே. அடி அக்கா, நான் இனிமேட்டு தந்தையில வரமாட்டேன், கையில என்னுடைய ஆடையை போனதுக்கு என் மானம் பறி போனது, அதனால நான் தந்தை முகத்திலே விதிக்க மாட்டேன் அப்படி என்று நான் உயிரை மாய்த்துக் கொள்வேனே தவிர என் மானம் பறிபோகி நான் வந்து உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படி என்று அந்த இளைய கன்னியாகப்பட்டவள் அந்த சலத்திலேயே உயிர் மாய்த்து விட்டாள். ஆமா, இந்த 6 கன்னிகள் சென்று கைலாய பரமன் இடத்திலே கூற கைலாய பரமன் கோபத்தை கொண்டு சாதாரண வேகத்திலே வராது, கண்கள் சிவந்து கோபத்தோடு இந்த ஆளு வரத பார்த்து என் பிள்ளை பயந்து நடுங்கி புண்ணி அப்பா என்ன சொல்வாரோ, அப்பா என்ன சொல்வாரோ அப்படி என்று என் பிள்ளை நடுங்கி நிற்கிறான். வரலாம், நம்ம பிள்ளை தானே, நம்ம பிள்ளை தானே அப்படி என்று பாராமல் அடியா காத்த முத்து வாடா மரத்தை விட்டு இறங்கடா அப்படி என் பிள்ளை பயந்துக்கிட்டு வர்றான். அப்பா வாச்சியா என்ன சரகொண்ட மரத்துல இருந்து என்ன சாபத்தை கொடுப்பானோ அப்படி என்று வரான். உடனே டாய் இந்த காரியம் செய்தாயே அப்படி எடுக்கணும். அப்பா நான் என்ன தவறு செய்தேன், களவாடியவர்களுக்கு தண்டனை கொடுத்தேன், ஆனால் அந்த தண்டனை செய்த நான் வேற எந்த தவறும் செய்யல அப்படி என்று பறையா மறையா முறையா வாழ கழிவில் ஏறி சாவ கடவா என்று என் பிள்ளைக்கு சாவத்தை கொடுத்தார் கைலாய பரமன். என் பிள்ளை அந்த சாவத்தை ஏற்ற நான் என்ன செய்த தெரியுமா? என் பிள்ளை காத்தமுத்துக்கு சாகாத வரமும் வேகாத சுடலையும் கண்ணே காத்தமுத்து பயப்படாதா, அழுவாத, உன் அம்மா நான் இருக்கேன், உன் தந்தை கொடுத்த சாபத்தை மாற்றி பருவம் நான் கொடுக்கிறேன், உனக்கு சாகாத வரமும் வேகாத சுடலையும் நான் தருகிறேன் என்று என் பிள்ளைக்கு கொடுத்து. ஆமா, என் பிள்ளை அந்த சாபத்தை ஏற்று அம்மா நான் என்ன செய்வது அப்படி என்று என் பிள்ளை அழுது கொண்டு என் இடத்தில் இருக்க தந்தை கொடுத்த சாபத்தின் பிரகாரம் எங்கேயாவது சென்று 4 பிறவியை தொலைத்து வா, அப்புறம் என்னுடைய பிறவி நான் முடிச்சுட்டு வரேன் அப்படி என்று சொல்ல என் பிள்ளை நான் தவத்திலே இருக்கும் நேரத்திலே என் பிள்ளை ஆவராக அம்மாவை பார்க்கணும் அப்படி என்று ஓடோடி வந்தான். பிள்ளை வருகிறானே அப்படி என்று தவத்தில் இருந்த நான் கண் விழித்து பார்த்தேன். கண் விழித்து பார்த்த உடனே என் பிள்ளையாய் இருந்த காத்தமுத்து சாம்பலாய் எரிந்து விட்டான். என்னுடைய கண்வழி பட்டு சாம்பலாய் எரிந்து விட்டான் எதிர வந்தனால. அப்படி எரிந்த உடனே அந்த சாம்பலிலே என் பிள்ளை செங்கரத்தின் தண்டு அந்த தண்டாக உழைத்து அது எத்தனை பிறவி? 5வது பிறவி. அப்படி முடித்து காத்தமுத்து இந்த கன்னிமார்கள் பிள்ளையை வைத்துக் கொண்டிருந்தேன். இந்த 7 கன்னிகள் கொல்லிமலை வந்தார்கள். அம்மா இந்த பிள்ளையை நீங்க தவம் செய்வீங்களா? பிள்ளையை பார்த்துக் கொள்வீங்களா? இந்த பிள்ளையை நாங்கள் வளர்த்து வருகிறோம் அப்படி என்று இந்த கொல்லிமலை கன்னிகள் அந்த பிள்ளையை சென்று வளர்த்தார்கள். அப்படி சென்று பிள்ளை 6 பிறவி எடுத்து அப்பா காத்துக்கு வேட்டைக்கு பிள்ளை இன்னும் வரவில்லை, காலம் கலந்து விட்டது, சாமிக்கும் சபைக்கும் வணக்கம், நாமளும் அமர்ந்திருப்போம்.
வழியால் நீடு வழியாக வாழ ஆசித்தோம். பயப்படாது, உன் தாய் விஸ்வரூபத்தை மாற்றி சாந்த உருவத்தோடு இருக்கிறேன். அப்ப தங்க ரூப என் பாதமடைந்த வழியால் நீடு வழியாக வாழ ஆசை தந்த ஆசீர்வாதம் சந்தோஷம். இருவருமாக என்ன சென்று வேட்டைக்கு போனோம். வேட்டைக்கு போனீங்க? ஆமா ஆமா. இல்லை எங்க இருக்கா? வேட்டைக்கு போனீங்களா? ஏன்பா சொல்லுமா என்னை பெற்றா தாயம்மா எதாலே அம்மா 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 உன் தாயார் அவர் மகமாரிகிட்ட இல்லாத மாலை யாருகிட்டதா இருக்கு? பக்தர்கள் கொண்டாடி என்னிடத்திலே போடக்கூடிய புஷ்ப மாலை. அந்த புஷ்ப மாலையை நான் உனக்கு தரம்பா. மகமாரி அம்மா அந்த சராசரத்தின் பெற்ற தாயாச்சே பிள்ளைக்கு ஒரு மாலை வாங்கி கொடுக்கிறது இல்லாதமா இருக்கிறேன். அப்படி என்று பூ மாலை கொடுக்கிறான். அது எனக்கு அந்த மாலை எல்லாம் வேண்டாம். அம்மா மாலை அம்மா மாலை மாலை சொல்றியாடா? பூ மாலை கொடுத்தேன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஆமா, உன் தந்தை இடத்திலே இருக்கும்படியான அக்கு மாலைப்பா. இந்த அக்கு மாலை உன் தந்தை இடத்திலே இருக்கக்கூடிய அக்கு மாலைப்பா. சரி அம்மா, அந்த அக்கு மாலை கொண்டு வந்து வேணுமா மகனை எப்படி எல்லவா கொடுக்கிறாய்? ஆமா, அது எனக்கு அந்த மாலை எல்லாம் வேண்டாம். அம்மா மாலை அம்மா
என்னடா அது அவன் பேர்ல தப்பு கிடையாதுடா. அவனுக்கு பயம், என் பிள்ளைக்கு பயம்தான் கடிக்குது. பயம் கடிக்குது சொல்லி தொலைச்சி அடி வச்சேன். தொலைதான் என் பிள்ளைக்கு கடிக்குதுடா. எல்லாம் ஓவேலடா. இல்லை உனையும் கடிக்கல, பயமும் கடிக்கல. அப்புறம் என்னன்னு கேளு. என்ன காத்த புத்தி வாடா. எங்கடா போன? அம்மா நானும் தம்பி மலையாளத்தில் நானும் இருவரும் மலை வேட்டையாடுவதற்காக சென்றோம். அங்கு மானுக்கு வலை கட்டினே. அந்த வலையிலே அம்மா ஒரு அழகான பெண்மான் ஓடி வந்து விழுந்தது. அந்த பெண்மானை இதுவரை பிடிக்க சென்றோம். அந்த சட்டாளமானோ பிடித்தவரை ஓடிவிட்டது. அந்த மாலை போல அம்மா இந்த உலகத்தில் நான் பார்த்தது கிடையாது. வேறொருவர் சொல்லி கேட்டது கிடையாது. அவள் அழகான மானை இருவரும் தேடி செல்லும் நேரத்திலே எனக்கு தாகப்பட அதிகரித்து விட்டது. தம்பி தம்பி என்றே உடனே தம்பி மலையாள சென்றான். ஆனால் என்ன பெற்ற தாயே, இருவருமாக மனத்தை அடிப்பது நடத்திலே கதிர்வான் வெப்பத்தினாலே தாகப்பட ஏற்பட்டு விட்டது. தம்பி மலையாள சென்றால் தளத்தை தேடி போகலாம் என்று உரைத்தார். இருவரும் தளத்தை தேடி நடத்திலே சரி கால்வாய்க்கா ஓடி வந்தது. சரி கால்வாய்க்கா ஓடி வந்த உடனே இருவரும் சென்று சலத்தை அள்ளி அருந்தலாம் என்று பார்த்தோம். தளமாகப்பட்டது மஞ்சளாக தெரிந்தது. தம்பி சின்னான் சலமாகப்பட்ட மஞ்சளாக தெரிகிறது. என்ன காரணம்? அப்படி எடுத்தால் கேட்க ஆரியப்பு மகாராஜா இருக்க முடியாது. ஆரியமாலை குளிக்க முடியாது. ஆரியமாலை குளிக்கிற இடத்துக்கு நீங்க என்ன மஞ்சள் ஓடை என்று உடனே பார்த்தால் ஒரு பெண்ணால் குளிக்க முடியாது மஞ்சள் ஓடை ஒரு கால்வாய்க்காக ஓடி வருகின்றால் இந்த தலைமை இவ்வளவு அழகாக இருந்தால் அந்த பெண்ணாலே எவ்வளவு அழகாக இருப்பான். அப்படி அண்ணன் கேட்க அந்த பெண்ணை நான் பார்க்க வேண்டும் உரைக்க உடனே பார்த்து மந்திர வளர்த்தாலே ஒரு சேர்க்கண்டி ஆக்கினேன். சேர்க்கண்டினா மீன் எல்லாம் செய்வடா. சேர்க்கண்டி ஆக்கி ஜலத்தில் இருந்துச்சு. அதுக்காக அண்ணனை கேளு. அந்த ஜலத்திலே சேர்க்கண்டையாகி நான் நீந்து கொண்டு போகிறாரத்து ஆரியமாலையும் தாவி பெண்களும் ஜலத்திலே நீராடி கொண்டிருந்தால் ஆரியமாலை எங்கு குளிக்கிறார் என்று பார்த்து அவள் அறியாமல் சென்று அவள் பாதையழகை பார்த்து விட்டு அவள் பின்னழகை பார்க்க யாரோ அவள் முன்னழகை பார்க்க வேண்டும். அப்படி என்று ஜலத்திலே நீந்தினேன். அவள் ரோமத்திலே சிக்கப்பட்டு என்னால் ஜலத்திலே நீய முடியவில்லை. என் உயிர் போய்விடும் போல் இருந்தது. நாம் இறந்து விடுவோம் அப்படி என்று என் தம்பி தம்பி என்றேன். உடனே தம்பி மலையாள சின்னா உடனே தவிர்க்காமல் வந்து விட்டாங்க. அப்படி என்று நீ என்ன சொல்லி என் கையில் ஒப்படைச்ச? என் பிள்ளைக்கு ஆபத்து வந்தால் என் கையில் ஒப்படைக்க வேண்டும். அப்படி என்று உரைத்தால என் மந்திர பலத்தினாலே ஒரு செங்கடன் உருவெடுத்து என்ன உருவு? செங்கருடன் உருவம் என்ன எடுப்படா? செங்கடன் உருவெடுத்து காலினால் பெற்றினர். மீண்டும் வந்து கரை சேர்த்தேன். ஆமா பாருங்கள் தாயிடத்தில் போகலாம். அப்படி உரைக்க பாதியாளரை பார்த்து விட்டேன். பாதியாளரை பார்க்க வேண்டும். அப்படி உரைக்கிற காலத்திலே என் மந்திர பலத்தினால் ஒரு பஞ்சவன் நக்கிரியாக்கினேன். யாரு காத்து புத்த நல்லவன் கூட கூடுனா நல்ல புத்தி வரும். உன் கூட கூடுனா அவனுக்கு ஓ புத்தி தான். கரெக்டா சொல்லிட்டேன். மந்திர மந்திராலே ஒரு பஞ்சவர்ண கிளி ஆக்கி கூட்டில் அடைத்து உருவத்தை மாற்றி கிளி வைக்க வேற்ற கிளி வித்து போகிற நேரத்திலே ஆரியமாலை கன்னிகாவரத்து அருகிலே வித்து போறீங்க. ஆரியமாலை முன்னாடி இருக்கிற தான் போவீங்களா? வாங்குறவங்க அங்கதானே இருக்காங்க. நம்ம எல்லா தெருவில் வித்தா யாராவது வாங்குவாங்களா? ஐயோ வித்து போகிற நேரத்திலே தாஜ்மஹாலை விடுத்து அது என்ன பொருள் வித்து போகிறான் அவனை அழைத்து வா என்று சொன்னார். கூட்ட கொண்டு போய் ஆயிரப்படியே வைத்தேன். இது என்ன விலை என்று கேட்க 1000 பொண்ணு என்று. 1000 பொண்ணு அந்த கிளி மாதிரி பெற்ற கிளி. ஆமா நகனை பாசை பேசும். நகன பாச பேசும். அப்படி என்று உடனே 1000 பொண்ணை கொடுத்து உள்ளே போக நேரத்திலே கிழக்கே உரைத்து மேற்கே மறையக்கூடிய நேரம் புடகுபாடு அடைகின்ற நேரம். அதுக்கு உள்ள போன பிறகு அதுக்கு அங்கானர்கள் அந்த ஆரியமாலையாகப்பட்டவள் என்னை கூண்டோடு உள்ளே வைத்துவிட்டு எல்லாம் உறங்கி கொண்டிருந்தார்கள். சோதிப்பதில் எல்லாம் கூண்டை விட்டு வெளியே வந்தேன். காத்தால் அவர் மாறினேன். ஆரியமாலை எங்கிருக்கிறார் என்று தெரிந்தேன்.
அவள் மஞ்சத்திலே பஞ்சம் கொண்டு உரைந்து கொண்டிருந்தால் அவள் அறியாமல் சென்று அவள் அழகை பார்த்து அவளை கட்டி அம்மாடா அந்த வயசு கிடையாது. அப்பா அங்க இருக்காரு, அவர் அங்க இருக்காரு, கைலாசத்துல இருக்காரு, நீ தனியா இருக்க. எம்மா நாளைக்கு தான் தாவத்துல இருப்ப. ஒரு நாளைக்கு ஒத்திக்க. இவன் தண்ணி போட்டு தாய வேணாங்கிறவங்கடா. அவளை கட்டி பிடித்து அவள் கட்டத்தோடு வந்து அவள் உதாரணோடு உணர்ந்து நான் புரள நேரத்திலே கட்டபிடிக்கே தெரிந்தால் நம்மை பார்த்து விடுவாளையானால் நமக்கு ஆபத்து வந்து விடுமே அப்படி என்று மீண்டும் கிளியாக உருவமாறி அந்த கூண்ட நோக்கி ஓடினேன். ஆரியமலைகள் எடுத்து பார்த்தால் தாதி பெண்களை அதற்றி அனுப்பி இந்த கோட்டைக்குள்ள யார் வந்தது, கூண்டிலே இருந்த கிளி எங்கு, யாரால் என்ன ஆட விளைந்தது அப்படி என்று கேட்க தாதி பெண்கள் ஓடி வார்த்தார். எங்கும் இங்கு ஒருவரும் அல்ல அம்மா, அந்த கூண்டே இருந்த கிளிதான் அம்மா வெளியே வந்திருக்கிறது அப்படி என்று ஆரியமாலை முறைக்க பார்த்தால் ஆரியமாலை இது ஏதோ பொய்யான கிளி, இது மாயையான கிளி, இந்த கிளியால் நமக்கு ஆபத்து வர போகிறது, அந்த கிளியை பிடித்து கொண்டு விடுங்கள் அப்படி என்று சொல்லிவிட்டார். நமக்கு ஆபத்து வந்து விட்டது அப்படி என்று தம்பி தம்பி என்று உனது தம்பி மலையாளத்தில் தான் ஜெய்சங்கர் அவர் மோகன் சரியான சாட்சி இல்லாத காரணத்தினால் இந்த காத்தவராய் இறங்கி 27ஆம் தேதி ஒத்து வைக்கப்படும். அம்மாவை நினைச்சவன் கைகால் வராத ஜவுளியா மூணா அண்ணனுக்கு ஆபத்து வந்து விடுங்க என்று உடனே ஒரு கரும்புட உருவெடுத்து பொருத்தம் அது தகுந்தா மூஞ்சிக்கும் மீசைக்கும் தாடிக்கும் கருமூனம் போய் எடுத்து பரவாயில்ல போன இருக்கிறதே பூனை மாதிரி தான் இருக்க. நான் போன மாதிரி இருக்கான், அவன் போன மாதிரி இருக்கான். உள்ள புகாந்து உருவத்தை மாற்றி வாயிலாக கல்வி. என்ன மகராஜா நீங்க போனீங்களா வயல கவனிங்க, நடுவில் கவனிங்களா, அடியில கவனிங்களா, முனையில கவனிங்களா, நடுவில் கவனிங்க போறேன். ஆபத்துக்கு பாவம் என்பது கிடையாது. ஏன்னு கேட்டா மேல கவினா முடி கிடைக்கும், கீழே கவினால் எலும்பு கிடைக்கும், நடுவுல கவினால் சதபத்தாயிரம் நடம். அப்படியே அதே வாய் கிடக்குமா அது வாயினாலே கவி கொண்டு மீண்டும் வந்து கரை சேர்த்தார். பாருங்க தாயிடம் போலாம் என்று உழைச்சார். மனந்தோடு அறியமலை மனப்பது எல்லாமே சுண்ணியா பண்ற கால தான் மனந்தோடு அறியமலை மனப்பது இல்லை என்றால் உயிரை இழப்பது.
ஏன் மாறற? அப்பா கண்ணே காத்த முத்து, உனக்கு உன் தந்தை கொடுத்த சாபம் இருக்கிறது. அது சாதாரண சாபம் கிடையாதுடா. நீ வந்து 7 கண்ணி இளைய கண்ணியுடைய சேலை எடுத்து தெரியுமா? உனக்காக மனம் பார்க்கும் பொழுது 7 கன்னிமார் வந்தால் இளையாருடைய சேலை எடுத்திய அந்த இளைய கன்னியாகப்பட்டவள் அவ என்ன சாபத்தை கொடுத்தாடா? என்ன சாபம் சொல்லி அம்மாவை இறந்தான்? அடே காத்தமுத்து, என் மானம் பறி போய்விட்டது. பாவியோ என் மானம் போக காரணமா இருந்தானோ அந்த பாவியை பழிக்கு பழி வாங்கி சொன்னாங்க. அப்படி அந்த தளத்திலே உயிரை விட்டாலும் இளைய கண்ணி, அந்த இளைய கண்ணியுடைய சாபம் பறிச்சிருந்தா. அப்பவி தாயி என்னிடா பாட்டையா கேளனா, அப்பவி தாயி என்னிடா பாட்டையா கேளனா, அப்பா தாய் சொல்லை கேட்காத பிள்ளை தருதல் என்று சொல்லுவாங்கடா. உன் தந்தை கொடுத்த சாபம் இருக்கிறது. பறையா மறையா உரையா பாழும் கல்வியில் ஏறி சாப கடவா என்று உன் தந்தை கொடுத்த சாபம் இருக்கிறது. அந்த சாபம் பழித்து விடுண்டா. அந்த ஆரிய மாலை வேணண்டா. அந்த ஆரிய மாலை யாரு தெரியுமா? அந்த இளைய கன்னியாகப்பட்டவள் அந்த ஆற்றிலே உயிர் மாய்த்து விட்டார். அவள் ஒரு எலுமிச்சம் கனியாக மிதந்து ஆரியபூ தேசத்திலே அந்த ஆரியபூ மன்னனுக்கு மகளாக பிறந்து உன்னை பழி வாங்க வந்திருக்கானா? என்னை பெற்றால் அவர் பேசரியம்மா அந்த இளைய கண்ணியால் ஆரியமாலைய பிறந்து என்னை பழி வாங்க வேண்டும் அப்படி என்று எண்ணத்தோடு வந்தாலும் என் தந்தை பரமேசன் கொடுத்த சாபம் என் தலையிலே சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆரிய மாலை யார் மலக்க வேண்டுமோ அந்த மாலையை மலக்க வேண்டுமையானால் அந்த பாடும் கருவிலே ஏற வேண்டுமானா மகனே வேண்டாம் வேண்டாம் என்கிறார். அந்த பெண்ணை மறந்துடு சொல்லு அம்மா. ஐயோ மறக்க மனம் தன்னட்ட பிள்ளைய ஒரு தாய் எப்படியாவது பாதுகாக்கணும். அந்த பிள்ளை இந்த பூமியில வாழணும்னு ஒரு பெற்ற தாய் படுபடியான கஷ்டம் தெரியுது அம்மா. அந்த பெண்ணால எப்படியாவது மறந்து கொஞ்ச நேரம் உறங்கலான்னு பார்த்தா ஐயா உறக்காம அந்த பெண்ணை எப்படியாவது மறந்து உறங்கலான்னு உறங்க முடியலம்மா. நீ எத்தனையோ பெண்களை பார்த்து இருக்கிற. நீ தேவ பெண்ணில ஒருத்தி அம்மா. ஆனா தேவ பெண்ணில் எத்தனையோ பேர் இருக்கிறான். அந்த பெண்ணுடைய அழகு தெரியுமா அம்மா? அவனை தொட்டான என் பிறவி எடுத்த நாளிலிருந்து அம்மா அப்படி ஒரு பெண்ணை நான் பார்த்தது கிடையாது. அந்த பெண்ணு இல்லாத என்னால வாழ முடியாது அம்மா. அது இல்லாம நான் அப்பா அப்படி சொல்லாத கண்ணே காத்தமுத்து. உனக்கு கல்யாணம் பண்ண வேணும், பொண்ணாடா வேணும், நான் பார்த்து வைக்கிறேன்டா. அப்ப நீ மாமா மகள் தருமா? கருப்பழகி இருக்காரா, அந்த கருப்பழகி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. அது மட்டும் இல்லடா, அந்த உகந்தாளுக்கு
குட்டி இருக்காப்பா, ஒரு பொண்ணு வேணாப்பா. சொப்பையான்குளம் கிராமத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் திருக்கோவிலிருந்து தெய்வீக இசை கடிகாரம் ஒலிக்கும் நேரம் அதிகாலை 4 மணி. உன் மாமன் மகள் கருப்பழகி உகந்தழகி அண்ணன் முத்து 3 குட்டியும் இருக்கா. அப்படியே ஓடுற, அப்படியே 3 குட்டியை எடுத்துட்டு பாடுபட்டு நீங்கள் பார்த்து வந்த குட்டி பெண்ணை விட்டு விட்டு நான் கண்டு வந்த நீ எத்தனை பெண்களை கொண்டு வந்து நிற்கிறாலும் ஆகாயத்தில் எத்தனையோ நட்சத்திரம் இருக்கிறது. ஒரு சந்திரனுக்கு நிகராகுமா? அந்த சந்திரன் எப்படியோ வாழ முடியாது. அந்த ஆரியமாலை விட்டு உன்னால வாழ முடியாது. அப்ப எப்பா எனக்கு வேண்டாம், அந்த பெண்ணு தான் வேணும். நான் என்ன பண்ணணும்? ஒரு பொண்ணு தானே? ஆமா, அந்த பொண்ணு தானே? அந்த பெண்ணு தான். அப்பா அந்த பெண்ணு ஆரியமாலை வேண்டுமானால் ஒரு உங்க மாமா இருக்காரு, நம்ம வீட்டுல சுபகாரியம் நடக்குன்னா அம்மா இல்லாத மாமனுடைய வரிசை வேணும். அப்படியா? அம்மானுடைய வரிசை, அதாவது நான் 5 பொருள் கேட்பேன். மாமகிட்ட சாதன பொருள் 5 வகையான பொருள். என்ன பொருள்? அதாவது அழியாத குங்குமம், வளையாத உடையல், உடையாத வளையல், கிழியாத கூரை, பாடாத மலர்கள், அறாத தாலி. ஆமா, அறாத தாலி. இந்த 5 பொருள் வாங்கிட்டா நீ அது 5 அவர் வாங்கிட்டோம். நான் சொல்ற பொருள் 5 நீ வாங்க. பணம் வெல்லம், அம்மானியா, குண்டா, பேட்டரி, கண்டுபிடி, கடுகா கோட்டை, இது 5 வாங்கி நம்ம பாவ போறோம் ஊரை வச்சு நம்ம சாரம் இப்படி முருகன் பேரை புறப்பேரை கொண்ட ஆறுமுகம் மாமா அவர்களால் இது அடிமைக்காக அழைக்கப்பட்டுள்ளார். 100 லட்சம் வாழ்த்து அவர் குடும்பத்திலே அஷ்ட லட்சங்களும் ஒரே அமைய வேண்டும். அப்படி அம்மனை வைகுந்த சென்று கொண்டு இருக்கேன். வைகுந்த எம்பெருமா நாராயணன்